தமிழகம் முழுவதும் அரசு அதிகாரிகள் உடந்தையுடன் கனிம வளங்கள் எடுப்பதில் விதிமீறல் நடைபெற்று வருவதாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலர் பி. சண்முகம் குற்றம் சாட்டியுள்ளார். திமுக ஆட்சியில் அமைச்சரவை கூட்டம் சிறையிலோ அல்லது நீதிமன்றத்திலோ நடத்த வேண்டிய சூழ்நிலை உள்ளது. அவர்கள் எங்களை பார்த்து கூடா நட்பு என்கின்றனர் என பாஜக மூத்த தலைவர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் கூறியுள்ளார். காஷ்மீரில் நடந்த தாக்குதல் சம்பவத்தில் நாம் பிரதமருக்கு வலு சேர்க்க வேண்டும். இந்த சம்பவத்தில் விமர்சிக்கக்கூடிய வகையில் கருத்துக்களை தெரிவிப்பவர்கள் நாட்டிற்கு எதிரானவர்கள் என்றுதான் கருத வேண்டும். விமர்சிப்பவர்கள் எதுவும் பேசாமல் அமைதியாக இருப்பது நல்லது. காஷ்மீர் தாக்குதலுக்கு எடுக்கப்படும் நடவடிக்கைகளில் பாஜகவோடு மற்ற கட்சிகள் இணைந்திருப்பது ஆறுதல் அளிப்பதாக உள்ளது. தாவேக தலைவர் விஜய் களத்திற்கு வந்திருப்பது மகிழ்ச்சி. அவர் பாஜகவை எதிர்க்க வேண்டும் என எதிர்க்காமல் முழு எதிர்ப்பையும் திமுக கூட்டணியிடம் காட்ட வேண்டும். கட்சியில் குழந்தைகள் அணி ஏற்படுத்தப்பட்டுள்ளது, அதை தவிர்க்க வேண்டும். கட்சியில் உள்ள குழந்தைகள் விஜய் பின்னால் வந்து படிப்பை நிறுத்திவிடக்கூடாது. திமுக ஆட்சியில் அமைச்சரவை கூட்டம் சிறையிலோ அல்லது நீதிமன்றத்திலோ நடத்த வேண்டிய சூழ்நிலை உள்ளது. திமுகவினர் ஒவ்வொருவர் பெயரிலும் பல வழக்குகள் உள்ளன. இப்படி உள்ள திமுகவினர் எங்களை பார்த்து கூடா நட்பு என்கின்றனர். திமுக கூட்டணி மக்களால் தேடா கூட்டணியாக மாறப்போகிறது என்றும் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் பேசியுள்ளார். அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது கூட்டணி தொடர்பாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் கருத்து தெளிவற்ற நிலையில் உள்ளதாகவும், சிறிய கட்சியாக இருந்தாலும் அதிமுக கூட்டணியில் மரியாதை கொடுப்போம், ஆனால் திமுக கூட்டணியில் உள்ள கட்சிகளுக்கு திமுக உரிய மரியாதை கொடுப்பதில்லை. அதனால் அந்த கூட்டணியில் இருக்கும் கட்சிகள் கசப்பான மனநிலையில் உள்ளன. அதன் வெளிப்பாடுதான் திருமாவளவனின் மாறுபட்ட கருத்துக்கள் என்று முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் பேசியுள்ளார். அதிமுக முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் விஜய் செல்வாக்கு மிக்க நடிகர் என்பதால் அவரை பார்க்க அனைவரும் வருவது இயல்பு. விஜய் சிவகாசி வந்தால் நான் கூட ஓரமாக நின்று ஆர்வமாகத்தான் பார்ப்பேன். கூட்டம் எல்லாம் ஓட்டாக மாறாது. நடிகருக்கு வரும் கூட்டம் ஓட்டாக மாறுவது எம்ஜிஆருடன் முடிந்துவிட்டது. எம்ஜிஆர் அரசியலுக்கு வந்து 20 ஆண்டுகள் மக்கள் பணியாற்றி ரசிகர்களை பொது தொண்டில் ஈடுபட வைத்து அவர்களையும் அரசியலுக்கு கொண்டு வந்து அதன் பின் கட்சி துவங்கியதால் தான் தேர்தலில் வெற்றி பெற்றார். அவரை போல் ஆகலாம் என நடிகர் விஜய் உள்ளிட்ட பலரும் நினைக்கின்றனர். அது தவறு. விஜய் உள்ளிட்ட திமுகவை எதிர்ப்பவர்கள் யாராக இருந்தாலும் அதிமுகவின் தலைமையை ஏற்று கூட்டணிக்கு வரலாம் என்றும், இதைத்தான் கட்சியினர் அனைவரும் சொல்லி வருகிறோம். எங்களுடைய ஒரே இலக்கு வரும் சட்டசபை தேர்தலில் திமுகவை வீழ்த்துவதுதான் என்றும் ராஜேந்திர பாலாஜி பேசியுள்ளார். திமுகவுடன் கூட்டணி வைப்பதற்கு முன் நீட் தேர்வை ரத்து செய்வீர்களா என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமியை கேட்கச் சொல்கிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். பாஜகவுடன் அதிமுக கூட்டணி என்றதும் அவருக்கு ஏற்பட்டிருக்கும் நடுக்கத்தின் விளைவுதான் இப்படிப்பட்ட கேள்வியெல்லாம் என்று எதிர்க்கட்சி துணைத் தலைவர் ஆர்.பி. உதயகுமார் கூறியுள்ளார். பாஜகவுடன் திமுக கூட்டணி வைத்தால் அது புண்ணியமாம், அதே நாங்கள் வைத்தால் அது பாவமாம். பழனிசாமியின் தேர்தல் வியூகம் என்னவென்று அறியாமல் புலம்பிய திமுகவுக்கு சவுக்கடி கொடுப்பது போல பாஜகவுடன் கூட்டணி சேர்ந்து முதல் வெற்றியை அதிமுக பெற்றிருக்கிறது. தமிழகத்தில் திமுகவை வெல்வதற்கு ஆளே இல்லை, 2வது இடத்திற்குத்தான் போட்டியே என்று கூறிக்கொண்டிருந்தவர்கள் அதிமுக பாஜக கூட்டணி என அறிவித்த வினாடியில் இருந்து தமிழகத்தில் கூட்டணி ஆட்சியா தனித்த ஆட்சியா என கேட்க வைத்துள்ளனர். ஆக 2ஆம் என்ற நிலையில் இருந்து மாறி தற்போது தனித்த ஆட்சியா கூட்டணி ஆட்சியா என பேச வைத்து விட்டது எடப்பாடி பழனிசாமியின் வியூகம் என்றும் ஆர்.பி. உதயகுமார் பேசியுள்ளார். தமிழகத்தில் கன்னியாகுமரியை அடுத்த ஆழ்கடல் பகுதியில் 3 இடங்களிலும், சென்னை அருகே ஓரிடத்திலும் எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயு எடுக்க மத்திய அரசு அனுமதி அளித்துள்ளது. 32,484 சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளதாக கூறப்பட்டுள்ளது. மத்திய அரசின் இந்த திட்டத்தால் கடல் வளம் பாதிக்கப்படுவதுடன் சுற்றுச்சூழலும் சீர்கெடும் என வல்லுநர்கள் எச்சரித்துள்ளனர். அதை மீறி அனுமதி அளித்திருப்பது கண்டிக்கத்தக்கது என்று பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் கூறியுள்ளார். கடந்த ஆண்டு ஜனவரி மாதம் துவங்கப்பட்ட 9ஆம் சுற்று ஏலத்தின் அடிப்படையில் இந்த அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. ஏலத்திற்கு ஒப்பந்த புள்ளிகள் கோரப்பட்ட போதே பாமக எதிர்ப்பு தெரிவித்தது. தமிழகத்தில் 4 இடங்களில் ஆழ்கடலில் எண்ணெய் எரிவாயு எடுக்க ONGC நிறுவனத்திற்கு அளிக்கப்பட்டுள்ள அனுமதியை ரத்து செய்ய வேண்டும் என்றும் பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் கூறியுள்ளார்.
ஆக்கிரமிப்பு காஷ்மீரை மீட்பதன் மூலம் பாகிஸ்தானுக்கு தகுந்த பாடத்தை புகட்ட வேண்டும் என்று திரிணாமுல் காங்கிரஸ் எம்பியும் அக்கட்சித் தலைவர் மம்தா பானர்ஜியின் நெருங்கிய உறவினருமான அபிஷேக் பானர்ஜி தெரிவித்துள்ளார். மத்திய பிரதேசத்தின் மந்த்சோர் மாவட்டத்தில் மோட்டார் சைக்கிள் மீது மோதிய வேன் பின்னர் சாலையோர கிணற்றுக்குள் கவிழ்ந்தது. இந்த விபத்தில் வேனில் பயணித்தவர்கள், அவர்களை மீட்க வந்தவர், பைக் ஓட்டியவர் என 11 பேர் உயிரிழந்துள்ளனர். 7ஆம் வகுப்புக்கான புதிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சிக்கான தேசிய கவுன்சில் புத்தகங்களில் முகலாயர்கள் மற்றும் டெல்லி சுல்தான்கள் சார்ந்த அனைத்து பாடக்குறிப்புகளும் நீக்கப்பட்டுள்ளன. மாறாக அண்மையில் உத்தரப்பிரதேசத்தில் நிகழ்ந்த மகா கும்பமேளா, மத்திய அரசின் திட்டங்களான மேக் இன் இந்தியா, பெண் குழந்தைகளை காப்போம், பெண் குழந்தைகளுக்கு கற்பிப்போம் திட்டம் குறித்த பகுதிகள் சேர்க்கப்பட்டுள்ளன.